கூட அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 கிராம்ஸ் நீங்கள் அந்த பொடியை வந்து. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபீஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கருப்புளுந்தை வச்சு. இப்போது முதல்ல வந்து கருப்புளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ என்ன அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கணும். இப்போ நான் அதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இப்போது குக்கரை வெயிட் போட்டாச்சு. நல்லா ஒரு 3 விசில் கத்தினதும் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா பொலன்னு உளுந்து சாதம் ரெடியாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பு உளுந்தை வந்து வெவ்வேறு விதமாக எப்படி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கால்சியமும் நிறைய இருக்குது. ஸோ போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது கருப்புளுந்து இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உருட்டு கருப்புளுந்து கூட எடுத்துக்கலாம். தோலோடு எடுத்துக்கிறது தான் முக்கியம். இதில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா வாசனை வரும், அதிலே தெரிஞ்சிரும். இப்போ இது ஆறறதுக்காக ஒரு பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி பரப்பி கொட்டி வச்சுருங்க. அது பாட்டுக்கு ஆறிட்டு இருக்கட்டும். இது கூட இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்க போகிறோம். அதையும் நல்லா வந்து பச்சை நிலக்கடலை எடுத்துக்கிறதுனால வறுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வறுத்ததே எடுத்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. தோல் எதுலேயுமே எடுக்காதீங்க, எல்லாத்துலேயுமே பெனிஃபிட்ஸ் உண்டு. 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கிறேன். அது நல்லா படப்படன்னு புரிஞ்சிரும் உடனேயே. அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் மட்டும் நான் வச்சுக்கிறேன், அரைக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மிளகா சேர்த்துருக்கேன், வரமிளகா. இதுவும் நல்லா வறுபட்டதும் எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஈரமாக இருக்கிறதுனால நான் இதை வறுத்துக்கிறேன். நீங்கள் நிழல்லே காய வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு நான் கட்டி பெருங்காயன்றதால இப்போ சேர்த்துருக்கேன். தூளாக இருந்தால் நீங்கள் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இட்லி பொடி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆறின ஒன்று இட்லி பொடி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சு. இப்போ நிறுத்தி வச்சிருந்த எள்ளையும் இதில் சேர்த்துடலாம். இது அயன் வந்து அதிகமாக சேர்ந்தாலும் அனிமிக் பேஷண்ட்டும் வந்து இது தாராளமாக எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நீங்கள் அந்த உளுந்து சாதம் எடுக்க முடியல அப்படின்னா இதையும் வந்து இட்லி தோசையெல்லாம் அப்படியே மேலே தூவி எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ராலையும் நல்லா லோயர் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது கருப்புளுந்து கஞ்சி எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மாவு எடுத்துக்கிறேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத வந்து போன வீடியோலேயே வந்து இருக்கும், ஒரு vlog வீடியோவில் நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி உருண்டை இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போது நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு போட போகிறேன். ஸோ ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன், 250 ml. அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச உளுந்த கஞ்சி பொடியையும் வந்து இதில் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும் பாருங்களேன், அப்படியே நல்லா சூப்பராக கொதிக்கும். இது வந்து நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் கஞ்சி ரெகுலராக எடுக்கக்கூடாது, என்றைக்காவது எடுக்கும் போது எப்படின்றத காமிக்கிறேன். அதனால் நான் இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் பசும்பாலோ இல்லை பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பட்டி தூளை அதில் சேர்த்துடுறேன். எந்த ஸ்வீட்னர் வேணாலும் சேர்த்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதி வரட்டும். சும்மா ஒரு கொதி தான், அந்த போட்டிருக்கிறது வந்து நம்ம கரையிற வரைக்கும், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதுலேயும் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை, பாய்ஸாக இருந்தாலுமே வந்து நல்ல போன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் டீனேஜ் பசங்களுக்கு, கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பாய்ஸ்க்கும் கொடுங்க.
இப்போ நம்ம அதை வந்து வெல்லம் போடாமல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கருப்பட்டி சேர்க்காமல். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்னா குடிக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது முருங்கை பொடி சேர்த்து கருப்புளுந்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து, 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு எள்ளு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறமா ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது வறுப்பட்டதும் ஒரு 1/2 இன்ச் துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சுக்கு பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா அதே மாதிரி இட்லி, தோசை எது வேணாலும் சாப்பிட்லாம். பொரியல்லாம் செய்யும் போது மேலே அப்படியே தூவி சாப்பிட்லாம். இப்போ நான் நல்லா வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரையையும் நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நிழல்லே உணர்த்தி காய வச்சுருக்கேன். இதை கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் குறையும், கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு பொடியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பும் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி கன்சிஸ்டன்சிக்கும் இல்லாமல் அரைச்சிருக்கேன். இது மேலே வந்து அப்படியே தூவிடணும். தூவிட்டு சாப்பிட்டுக்கலாம். அதாவது தோசையை வந்து எடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜில் போடணும், இல்லை குக்கார மாதிரி இல்லாமல் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு அந்த முருங்கையில டேஸ்ட்டும் வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது பொரியல் பண்ணும்போது அது மேலே கூட அந்த மாதிரி வந்து போட்டலாம். நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 கிராம்ஸ் நீங்கள் அந்த பொடியை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் டெய்லி. அதுவே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருப்புளுந்து களி. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு, அதே அளவுக்கு தண்ணியே சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா அதே கப் அளவுக்கு நம்ம கஞ்சி பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதே தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பொடியை எடுத்து நல்லா அதில் கட்டி உருண்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சிங்கன்னா கொதித்து அதை நல்லா வந்து களி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். இந்த பொடி பண்ணுறது எப்படின்றதும் போன விலாக் வீடியோவில் இருக்குது. அதோட லிங்க்கை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் டீனேஜ் பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இல்லை பியூபர்ட்டினா அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு இல்லை, பாய்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஏன்னா போன் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நான் வந்து நல்லெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெஷலான இதுக்கு கொடுக்காம சாதாரணமாக கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். 2 வயசு பொன் குழந்தைங்க இல்லை பாய்ஸ்லேருந்து கொடுக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி கொடுத்து பழகுங்க. இப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக அதில் களியை எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெயோடு சேர்த்து பண்ணும்போது நல்ல போன் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட முடியாது இதில் நம்ம இனிப்பு சேர்க்கறதுனால. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ஆரோக்கியமான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட இதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே கொடுத்து பழகுங்க. அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதை தவிர்த்துட்டு உளுந்தை எப்படி கருப்புளுந்தோடு சேர்த்து இட்லி மாவு அரைக்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.